கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆலோசனை வேலைக்காய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமே, அப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசும்போது நாங்கள் உமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என்னை ஆண்டவரே நீர் மறைத்து கொள்வீராக. அப்பா, உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சற்று நேரம் நம்ம சிந்திக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட தலைப்பு எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியா 7வது அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா 7:1. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. இப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அலங்கம் கட்டப்பட்டதை அந்த நெகேமியா செஞ்ச காரியங்களை நம்ம அந்த நெகேமியா புஸ்தகத்துல பார்க்கலாம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இதில் நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்படின்னா, வால் ரீபில்ட் ஆயிருக்கணும், அலங்கம் கட்டப்படணும். செட் த டோர் இன் த பிளேஸ். டோர் இருக்க வேண்டிய இடத்துல டோர் இருக்கணும். கேட் கீப்பர்ஸ் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கு. அப்புறம் பாடகர்கள் இருக்கணும், லேவியர்கள் இருக்கணும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை கர்த்தருடைய கர்த்தருடைய ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது நம்ம லேவியர்களாய் கர்த்தரை சர்வ் பண்ணும்படியாய், கர்த்தரை சேவிக்கும்படியாய். அடுத்தது பாடகர்களாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு க்ளோரிஃபை காட். அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை நம்ம சேவிக்கும்படியாய் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். அப்படி காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த வால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய ஆத்துமாவை சுற்றிலும் வால் இருக்கணும், டோர் இருக்கணும், கேட் கீப்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ரியலி இந்த எருசலேம் மக்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது நெகேமியா 1:2 நம்ம பார்க்குறோம். அவர்களிடத்தில், நான் மிடில் இருந்து வாசிக்கிறேன், என் சகோதரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வராங்க. யூதாவிலிருந்து சொல்றாங்க, அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். நம்ம பார்த்தோம், நம்ம மேலே என்ன பர்பஸ்? நம்ம லேவியர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், நாம் பாடகர்களாய், அதாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம சுற்றி கர்த்தர் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறாங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் இந்த யூதா எருசலேமின் நிலையை நம்ம பார்த்தோம்னா, அவங்க சிறையிருப்பில் மீண்டு தப்பின அந்த நிலை. அப்போ நம்ம பார்க்கும்போது 3வது வசனம், அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்துல மகா தீங்கும் நிந்தையையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ பாதுகாப்பா வால்குள்ளால டோருக்குள்ளால கேட் கீப்பரோட இருக்க வேண்டியவங்க மகா தீங்க அனுபவிக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம், அந்த அலங்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்போ ரியல் கண்டிஷன் ஆஃப் அந்த இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய ரியலான கண்டிஷனை பார்க்கும்போது அந்த வால் புரோக்கன் டவுன். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது ஒரு அலங்கம் எதற்கு, வால் எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு வீடு கட்டினா அதற்கு காம்பவுண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டிக்கு, ஒரு ஷெல்டர் காணப்படும், ஒரு செக்யூரிட்டி காணப்படும் வீட்டை சுற்றி.
அந்த வால் இருந்துச்சுன்னா, இங்கே வால் வந்து என்ன செய்யப்படுதுன்னா அந்த அலங்கம் வந்து இடிக்கப்பட்டது. அந்த டோர், அதனுடைய வாசல் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது. அப்போ அலங்கம் வந்து பாதுகாப்பிற்கு, கேட் இல்லை அந்த டோர் எதுக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸிட் அண்ட் என்ட்ரி. எல்லாரும் வந்து நம்ம வீட்டிற்குள்ளால ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நுழையிறதுக்கு இல்லை. ஒரு யார் உள்ளே வரலாம், யார் நம்ம வெளியே போகலாம், யார் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த டோர் இல்லை அந்த கேட் வந்து போட்டிருக்கு. அப்போ வந்து என்ன கிடைக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி வந்து அந்த கேட் போடும்போது அந்த டோரில் இருக்குது. ஆனால் இஸ்ரவேலருடைய நிலை என்னன்னா, அந்த வாசல் வந்து அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடைக்கிது. இப்போ அலங்கமும் இல்லை, காம்பவுண்டும் இல்லை, கேட்டும் இல்லை அப்படின்னா யார் வேணா என்ன செய்யலாம், அந்த வீட்டுக்குள்ளால அவங்க ஏரியாக்குள்ளால பிரவேசிக்கலாம். அப்போ சுற்றிலும் அந்த அலங்கம் இல்லைன்னா சத்ரு எந்த நேரத்துலையும் நம்மளை என்ன செய்யலாம், தாக்கலாம். எந்த நேரத்துலையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, எந்த நேரத்துலையும் நம்முடைய ஆத்மாவை, நம்ம உள்ளான மனுஷனை சேதப்படும்படியாய் அந்த வால் வந்து இல்லைன்னா நம்ம ஓப்பனாக இருக்கும். இன்னொன்று, அந்த டோர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சத்ருவுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம், நம்மளே வந்து சத்ருவுக்கு ஓப்பனிங் கொடுக்குறோம். அப்போது இஸ்ரவேலர்கள் அந்த யூதர்களுடைய நிலை வந்து அவங்க வந்து சத்ருவின் அட்டாக்குக்கு ஓப்பனாக, சத்ரு ஆக்சஸ் பண்ணுறதற்கு ஓப்பனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரணும் இல்லை, டோரும் இல்லை. அப்படி அரணும் இல்லாமல் கதவுகளும் இல்லாமல் இருக்கும்போது அவங்க அந்த லேவியர்களாக கர்த்தரை சேவிக்கிற கூட்டமாக அவங்க வந்து இல்லை. அப்படி பார்க்கும்போது இதை வந்து அறிவிக்கிறாங்க இந்த நெகேமியாட்ட இதை அறிவிக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி. அப்போ அந்த இஸ்ரவேலுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலைமை எப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய நிலைமை இருக்கும்போது அதை தெரிவிக்கும்போது, அதை வந்து நெகேமியா கிட்ட தெரிவிக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, உட்கார்ந்து அழுது உபவாசித்து. ஓடிக்கொண்டே இருப்போம் நம்ம லைஃப்பில், வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கு வந்து நம்ம யாரு, இல்லை நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம ஸ்பிரிச்சுவலி எங்கே இருக்கோம், நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் இருக்கா, ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்கா, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாதது மாதிரி அப்படி நம்ம அந்த நிலைமையில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த நெகேமியா என்ன செய்கிறாரு, உட்கார்றாரு. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து நம்ம உணர்ந்து கொள்கிறவர்களாய், அடைகிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ அவங்க உட்கார்ந்து அழுது உபவாசித்து, அப்போ அந்த தன்னிலை உணர்கிற ஒரு நிலைமை. அப்போ நம்மளுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு நாம தேவனுக்கு மகிமையான பாத்திரங்களாய் தேவனுக்கு ஊழியம் செய்யவோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத நிலையில நம்ம காணப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நான் எங்க இருக்கேன், எனக்கும் என் தேவனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நம்ம உணர்வடைகிற ஜனமா இருக்கணும். பெயர் கிறிஸ்தவர்களாய் ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறவங்களா, ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில நமக்கு அந்த ஜீவனோ அந்த பலனோ இல்லாதவர்களாய் நம்ம காணப்படுவோமானால் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறாரு. நீ ஓடிக்கிட்டே இருக்காத, நீ உணர்வடையும்படியாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உன்னை நீ நிதானித்து பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இந்த நேரத்துல நம்மளோடு பேசுகிறார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அழுது உபவாசித்து அவங்க வந்து உணர்வடைகிறாங்க.
இப்போ உணர்வு அடையும் போது நம்ம யாரு, நம்முடைய நிலைமை என்ன, நமக்குடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்முடைய ஜெப வேலை, நம்ம வேதத்தை பெயருக்கு வாசிக்கிறோமா, இல்லை நம்ம அந்த வேதத்தில் நம்மளோடு நம்ம வாசிக்கிற வார்த்தைகளை நம்ம உட்கொள்கிறோமா, இல்லை நம்ம கேட்கிற வார்த்தைகளை நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமா, இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ப்ராஜெக்டை பெரிய ஒரு ப்ராஜெக்ட் லீடர்கிட்டையோ இல்லை நம்மக்கிட்டேயோ ஒரு வேலை பார்க்குற உங்கள்கிட்டயோ ஒரு காரியத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு உட்கார்ந்து அதை என்ன செய்வாங்க, பிளான் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி நம்ம செய்யணும், ப்ராக்டிக்கலி நம்முடைய சிச்சுவேஷன் என்ன, நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய நிலைமை என்ன, எப்படி நம்ம இதை முன்னேறி செல்ல கொண்டு போகலாம், எப்படி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். அதை விட முக்கியம் நம்முடைய உள்ளான மனுஷன், அதை விட முக்கியம் நம்முடைய ஆத்துமா, அதை விட முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம உணர்வு அடைகிறவர்களாய் காணப்படுவோம். உணர்வு அடையும் போது அந்த 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அப்போ அவங்க ஜெபம் எப்படி இருக்குது, உணர்வடைந்து தன்னிலை உணர்ந்தவங்களுடைய அந்த நெகேமியா எந்த குற்றமும் பண்ணலை, ஆனால் தன் ஜனத்திற்காய் திறப்பில் நிற்கிறான். அப்போ அவர் எப்படி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருனா, உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எப்படியாவது ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, இப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே, அப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே, இப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை காடை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறவர்களாய் காணப்படுறோமா? இந்த வார்த்தை என்ன அழகா இருக்கு, உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபம். அப்போ அந்த அடியார்கள், கர்த்தருடைய அந்த ஜனம், சிறையிருப்பில் காணப்படுகிற அந்த ஜனம் எப்படி ஜெபிக்குதுன்னா, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபம். அப்போ நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும்படியாய், நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? உங்க நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விருப்பம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நம்ம இருதயத்துல காணப்படணும், நம்ம ஆத்மாவில் அது காணப்படணும். நம்ம உள்ளான மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நமக்கு வேணும். அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாதது. உலகத்துல மனுஷனுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு, மேலானவர்களுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாம வேஷம் தரித்தவர்களாய், விருதாவாய் ஓடுகிறவர்களாய், ஒரு பலனும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம காணப்படுவோமானால் மிகவும் பரிதபிக்கப்பட்ட ஜனமாய், உலகத்தாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய். ஏன்னா நமக்கு தெரியும் எது வழின்னு தெரியும், எது சத்தியம் தெரியும், யார் மெய்யான தெய்வம் என்று தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம் ஓடிக்கொண்டே ஒரு பிரயோஜனமும் இல்லாம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பலனற்றதாய் செத்ததாய் காணப்படும்னா அவர்களை காட்டிலும் நம்ம ரொம்ப பரிதபிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஏசப்பா, என் தகப்பனே, உங்களுக்கு பயப்படணும். அப்படி உங்களுக்கு பயப்படுற வாழ்க்கை, என்னவோ கர்த்தரை கண்ட உடனே, இப்ப பாஸ்டரை கண்ட உடனே நம்ம பயந்து அவருக்கு விஷ் பண்ற மாதிரியா? இல்ல, அவரை மதிக்கிறதுனால, அவருடைய வார்த்தைகள் கர்த்தர் அவங்களை யூஸ் பண்றாங்க, அவர் கர்த்தருடைய ஒரு பாத்திரங்கிறது உணர்ந்துதான் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். அதனால வருகிற அந்த ஒரு பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் வேணும். அப்படின்னா அவரை கண்டு பயந்து ஓடுகிற காரியம் அல்ல. அவரை கண்டு அவர் நம்மளை அடிச்சிருவாரு, அவர் நம்மளை கொன்னுருவாரு, இல்ல நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, ஒரு நாள் நம்மளை அழிச்சிருவாரு, அப்படி பயப்பட்ட அல்ல. கர்த்தர் மேல அன்பு வைத்து கர்த்தருடைய நாமத்தை அந்த பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற பயம் எப்படி அது வாழ்க்கையில நம்ம கரெக்டா நம்ம கரெக்டான பாதையில போகும்போது எப்படி அது நமக்கு யூஸ் ஆகும்னா, என்ன செய்யும்? கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை கொண்டு சேர்க்கும்.
கர்த்தருடைய பாதத்துல நம்மளை கொண்டு சேர்க்கும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிக்கு நேராய் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு இருக்கிற அந்த நோக்கத்திற்கு நேராய் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நம்ம முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு முழு விருப்பத்தோடு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் காணப்படுவோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாய் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல திரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால். இப்போ காட் எப்படி கர்த்தரிடத்துல திரும்புறது, எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில விருப்பத்தோடு நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரிட்டர்ன் டு மீ, என்கிட்ட திரும்புங்க. கிறிஸ்தவனே, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான், யூதாவின் பிள்ளைகள்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாங்க, நீ என்கிட்ட திரும்பு, நீ என்கிட்ட வா. எப்படி நீ என்கிட்ட வந்தேன்னா, திரும்பினா, அந்த ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, ரிட்டர்ன் டு மீ. எப்படி திரும்ப முடியும்? ஒபே மை கமாண்ட்ஸ். எப்படி நம்ம ஒபே மை கமாண்ட்ஸ் அண்ட் டூ தம்? என்கிட்ட வா, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு, நான் உனக்கு வைத்திருக்கிற கற்பனைகளுக்கு நீ என்ன செய்? ஒபே பண்ணு, கீழ்ப்படி. எப்படி ஒபே பண்றது, எப்படி கீழ்ப்படுகிறது? அதன்படி நம்ம செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இடைப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, கர்த்தர் நம்மளை கூப்பிடுறாங்க, நீ என்கிட்ட வா. என் பிள்ளையே, நான் படைத்த என் ஆத்துமாவே, இஸ்ரவேல் ஜனமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையே, நீ என்கிட்ட வா. நீ என்கிட்ட வரும்போது நீ கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது எப்படின்னா, அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் போது மாத்திரம்தான் கேட்கிறவர்களாய். நான் கூட வேலை பார்க்குற இடத்துல சொல்றது உண்டு. அதாவது எப்படி பாடி வெயிட் குறைக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் டீச்சர்ஸும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தங்க அந்த எக்ஸசைஸ், ஒருத்தங்க இந்த டயட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க, இங்கே பாரு, இதெல்லாம் காதால கேட்டாலே எங்கேயாவது வெயிட் லாஸ் வருமா? அதை சொல்லு, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இவங்க சொல்லுவாங்க, இந்தந்த எக்ஸசைஸ் இவ்வளோ நேரம் செய்யணும், இந்தந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும், இதை நான் கேட்டோடனே எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடணும். இதே மாதிரி தான் இதை கேட்கும்போது தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இது நடக்கிற காரியம் கிடையாதுன்னு. ஆனா நம்ம நினைக்கிறோம், வார்த்தையை கேட்டால், வார்த்தையை படித்தால், ஆலயத்திற்கு வந்தால், நான் கிறிஸ்தவனாக இருந்தால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா எல்லாமே எனக்கு கிடைச்சிரும், நான் நித்திய ராஜ்யத்திற்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பகல் கனவு காணுகிறவர்களாய் நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம்னா நாங்க பேசிக்கிட்டது மாதிரி தான், நான் கேட்டாலே என் வெயிட் குறையணும், அப்படி ஒரு நாள் நம்ம வெயிட் குறையவும் செய்யாது. நம்ம அதை ஃபாலோ பண்ணா, நம்ம லைஃப்ல அதை பழக்கமாக்கி கொண்டாதான், நம்ம லைஃப்ல அதை நம்முடைய வாழ்வின் முறையாய் மாற்றி கொண்டா மாத்திரம்தான் அது நம்ம வாழ்க்கையில பலன் கொடுக்கும். அதே போல கர்த்தர் சொல்றாங்க, நீ என்கிட்ட வா. நீ என்கிட்ட வரும்போது என்னுடைய கற்பனைகளை நீ என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். எப்படி ஒபே பண்ணுவ? நீ அதன்படி செய்யும் போது. அப்படி நம்ம செஞ்சோம், கர்த்தரிடத்துல வந்தோம், அவருடைய கற்பனைகளின்படி நம்ம செய்தோம்னா, நெகேமியா 9:28 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 9:28 அவர்களுக்கு இளைப்பாறுதல், பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலை ஆக்கினீர். இது இஸ்ரவேலர்கள் செஞ்ச காரியங்கள். எகிப்து தேசத்திலிருந்து வந்தப்போ அவங்களுக்கு நடந்த காரியங்களை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ, சும்மா கர்த்தாவே கர்த்தாவே நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுவாரு. மனம் திரும்பி உண்மையா கர்த்தர் மேல அன்பு வைத்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்படியாய், அப்படி நம்ம கர்த்தர் நோக்கி திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு உம்முடைய இரக்கங்களின்படியே அவர் என்ன செய்கிறார்?
நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். நெகேமியா 1:9 நம்ம பார்க்கும்போது, அப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் சேருவோம் என்றால், நீங்க தள்ளுண்டு போனவர்களா இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல காணப்பட்டாலும், பூமியின் எந்த இடத்துல நீங்க காணப்பட்டாலும், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துல அவங்கள கொண்டு வருவேன். அப்படின்னா பூமியில எங்க இருந்தாலும் அப்படி இல்லை, நம்மளுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு சேற்றுக்குள்ளால நம்ம சிக்கி இருந்தாலும், நம்ம உண்மையாய் கர்த்தரிடத்துல மனம் திரும்பினோம்னா, அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது நம்முடைய லைஃபா மாறும்போது, நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம எங்க இருந்தாலும், எவ்வளவு ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த அலங்கம் இடிப்பட்டு இந்த டோர் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி நெகேமியாவும் அந்த இஸ்ரவேலர்களும் என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க பழுது பார்த்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்துல பார்க்குறோம். அப்போ எல்லாம் இடிஞ்சிருக்கு, சுட்டரிக்கப்பட்டிருக்கு, காம்பவுண்டெல்லாம் இடிஞ்சிருக்கு, டோர் இல்லை, கேட் கீப்பர் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. பழுது பார்த்து அப்படின்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுற அந்த ரிப்பேர்னு அர்த்தம் இல்லை, அதில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் மாற்றி என்ன செய்வாங்க, அதை திருப்பி கட்டுவாங்க. ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு பில்டிங்கை ரெனோவேட் பண்ணுறாங்கன்னா தேவையில்லாததெல்லாம் அகற்றி, இல்லை உடஞ்சதெல்லாம் மாற்றி, இப்போ இந்த ஹாலை ரெனோவேட் பண்ணுறோன்னா இதில் உடஞ்சிருக்கிறது, இதில் எரியாத பல்பு இதெல்லாம் மாற்றி, இதில் உடஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மாற்றி, அப்படி அவங்க பழுது நீக்கி பழுது பார்த்து அந்த என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறாங்க. அந்த சுவரை, அந்த வாலை என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. பழுது நீக்கி அவங்க கட்டுறாங்க. 8:8 பார்க்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்களுக்கு வாசித்து அவங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். எப்படி நம்ம வாழ்க்கையில இது பழுது, இது தப்பு, இது குறைவு அப்படின்னு தெரியும்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து நமக்கு விளங்க பண்ணும்போது, நம்ம வேதத்தை வாசித்து நம்ம கூட கர்த்தர் இடைப்படுவாங்க. சில வேளைகள்ல தேவ மனிதர்களோடு இங்க சபையில வரும்போது கர்த்தர் நம்மளோட என்ன செய்வாங்க, இடைப்படுவாங்க. அப்போ அந்த பழுது நீக்கி கட்டுறது அப்படின்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அவங்களுக்கு விளங்க பண்ணும்போது அதை கேட்டு அழுறாங்க ஜனங்க. அந்த அழுது அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய சமூகத்துல திரும்புறாங்க. அப்போ பழுது நீக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ரிப்பேர் பண்ணப்படுது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுது. அப்போ சத்துருக்கு இது பிடிக்கவே செய்யாது. நம்ம மேலே எப்போவுமே அவனுடைய அக்சஸ் ஓப்பனாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி நம்ம காணப்படுவோம் என்பதை அறிந்ததுனால அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படின்னா, அப்போ இந்த நெகேமியா புஸ்தகத்தில் சன்பலாத் தொபியான்னு சொல்லி 2 கேரக்டர்ஸை நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு இந்த அலங்கம் கட்டப்படுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் வருது. அப்போ சத்துரு நம்ம கர்த்தரிடத்துல திரும்பும் போது ரொம்ப எரிச்சல் உணவனாய் இன்னும் அதிகமாய் நம்ம மேல போராடுறது போல இன்னும் அதிகமாய் ஒரு பலத்தோட அந்த சாக போற பாம்பு நம்ம அடிக்கும் போது அதுக்கு ஃபுல் ஸ்பீட்ல படம் எடுத்து நம்ம மேல பாய பார்க்கும், ஆனா அது சாக போகுது. அதே மாதிரிதான் இந்த சன்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க they were very much disturbed and displeased because someone had come to seek the welfare of Israelites. இஸ்ரவேலரின் நன்மைக்காக இந்த கொஞ்சம் பேர் கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னொன்னே அவங்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. அப்போ இந்த சத்துரு இந்த இஸ்ரவேலர்கள் மேல பங்கே கிடையாதவன். இந்த சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் இஸ்ரவேல் மேல எந்த பங்கும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு அப்படி வெள்ளம் போல எழும்பினோன்னு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சத்துருக்கு கர்த்தருடைய பிள்ளையின் மேல எந்த பங்கும் கிடையாது, எந்த பாகமும் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சத்துரு கிண்டல் அடிக்கிறான். நீ கட்டினால் என்ன,
ஒரு நரி ஏறி போகும்போது இவங்க கல் வச்சு கெட்டுறாங்க. அவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து a fox would break down their walls of stone. கல் வச்சு கட்டின கட்டடம் ஒரு நரி ஏறி போனோன்னு கீழே விழும். அவங்கள என்ன செய்யறாங்க? நம்பிக்கை அற்றவர்களாய் மாற்ற முயல்றாங்க. சத்துருவம், நீ எல்லாம் மனம் திரும்ப முடியாது, நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் கர்த்தருக்காக நிற்க முடியாது, நீ எப்படி கர்த்தருடைய பாத்திரமா இருப்ப, நீ செய்த காரியங்கள் அப்படி நம்மள குற்ற மனசாட்சியில இருத்தி நம்மளை அப்படியே அழித்து விட வந்து சத்துரு எத்தனை பண்ணுவான்? நம்முடைய நம்பிக்கை அற்று போக பண்ணுவான். ஆனா வேதம் சொல்லுது 6:16 இவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் கர்த்தரிடத்துல மனம் திரும்பின போது சத்துரு முனையற்று போனான். சத்துரு நம்பிக்கையற்றவனாய், சத்துரு தோற்கடிக்கப்பட்டவனாய், அவர்கள் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தவர்களாய், இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்ததென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் அவங்க காணப்பட்டாங்க. அப்போ நம்மளை நம்பிக்கையற்றவனாய் மாற்ற சத்துருவால முடியாது. நம்ம கர்த்தருடைய பாத்துல, ரைட்டான பாத்துல ஏறி போகும்போது அவன் முனையற்றவனாய், அவன் நம்பிக்கையற்றவனாய், சத்துரு தோற்று போனவனா நம்ம வாழ்க்கையில இருப்பான். அதுதான் உண்மை. சத்துரு தோற்று போனவன், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயம் எடுத்தவர். அந்த உணர்வோட, அந்த ஸ்பிரிட்டோட நம்ம அலங்கத்தை கட்டுகிறவர்களாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாய், அதை ரிப்பேர் பண்ணுகிறவர்களாய், சுட்டரிக்கப்பட்ட இடத்துல அந்த டோரை போடுகிறவர்களாய், கேட் கீப்பரை வைக்கிறவர்களாய், ஆசாரியர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அப்போ இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததுன்னு சொல்லி அவங்க அறிக்கையிடுவாங்க. வால் எல்லாம் கட்டி முடிச்ச உடனே அவங்க சொல்றாங்க, இந்த கிரியை எங்களால் அல்ல, எங்கள் தேவனால் கைகூடி வந்தது. அப்போ நம்மளை நடத்துகிறது கர்த்தர், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறது தேவன். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய நாளை காண மிகவும் ஆவலா எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்மளை நடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்குள்ளால ஆவியாய் இருந்து நம்மளை நடத்துகிற கர்த்தருக்கு நம்ம உண்மையாய் ஒப்பு கொடுப்போமானால் நம்மை சுற்றி அரண்கள் கட்டி எழுப்பப்படும். டோர் இருக்க வேண்டிய இடத்துல டோரு, கேட் கீப்பர் யாரை உள்ள விடணுமோ அவனை மட்டும்தான் உள்ள விடுவான். சும்மா ஆக்சஸ் யாருக்கும் கிடையாது. the access will be restricted, we will be safe. our spiritual லைஃப் வந்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சேஃபா இருக்கும். நம்ம கர்த்தருக்குள்ளால கட்டப்பட்டவர்களா இருப்போம். ஆனா நம்ம செவி கொடுக்காவிட்டால் 9வது அதிகாரம் 30, 31, 32 நம்ம வாசிக்கும் போது, அநேக வருஷம் பொறுமையாயிருந்து திட சாட்சியாய் உன்னை கடிந்து கொண்டும் நீ செவி கொடுக்காவிட்டால் அந்நிய ஜனங்களின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அநேக தரம் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அநேக தரம் திட சாட்சியாய் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறார். ஆனா நம்ம செவி கொடுக்காம நம்முடைய பிடரியை கடினப்படுத்துவோமானால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியாய் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுது. நம்மகிட்ட கர்த்தர் இடைப்படும் போது சத்ருவுக்கு ஆக்சஸ் நம்ம எதுக்கு கொடுக்கணும்? நம்ம வால் ஏன் இடிஞ்சு கிடைக்கணும்? நம்ம டோர் ஏன் அக்னியினால சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கணும்? நம்ம உள்ளான மனுஷன் ஏன் ஜீவன் இல்லாதவனாய், பலன் இல்லாதவனாய் காணப்படணும்? கர்த்தருக்குள்ளால நம்ம மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு நேராய் நம்ம திரும்புவோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, காட் இஸ் ஜஸ்ட். அவர் நீதி செய்கிற நல்ல தெய்வம். அவர் நீதி செய்கிறவர் மட்டும் இல்ல, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வந்து அவருடைய உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவன். 9வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம இதை பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்? எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. என்ன நன்மை? இவ்வளவு பணம், இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு உலகத்துல எல்லாரும் என்ன கண்டா எழும்பி நிக்கணும், இந்த மேன்மைகளுக்கு அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். என் உள்ளான மனுஷன் பலப்படணும். என்னுடைய அலங்கம் எல்லாம் கட்டப்படணும். எந்த டோர் இருக்க வேண்டிய சுட்டரிக்கப்பட்ட டோர் வந்து அந்த இடத்துல இருக்கணும். கேட் கீப்பர் காணப்படணும். நான் கர்த்தரின் பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, எனக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் சொல்லி 13வது அதிகாரத்துல அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தது போல, அந்த நெகேமியா கர்த்தருடைய ஜனங்களை நடத்தினது போல நாமும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் எங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாய் எங்களை நினைத்தருளும் சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது, சகரியா 9:12 இஸ்ரவேலே நீ அரணுக்கு திரும்பு, நீ இன்றைக்கே திரும்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் வந்து சொல்றாரு, நான் உன்னை, தமிழ்ல இருக்கு, நான் வந்து உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன். ஆனா ஆங்கிலத்தில் இருக்கு, ஐ வில் ரெஸ்டோர் யூ.
நான் உன்னை திருப்பிக் கொள்வேன். நீ என்ன செய்ய, இன்னைக்கே நீ எனக்குள்ளால வா. கர்த்தர் என்கிற அரணுக்குள்ளால நீங்க இன்றைக்கே திரும்பும் போது உள்ளான மனுஷன் பலப்பட்டு, உள்ளான மனுஷன் எழும்பினவனாய், கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் நம்ம காணப்படுவோம். நம்மை பார்த்து சத்துரு முனையற்று விழுகிறவனாய், நம்மளுடைய நம்பிக்கையை குலைக்கிறவனாய் அல்ல, சத்துருவை தோற்கடிக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளுங்கப்பா. எங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்க ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம கண்களை மூடினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். எங்க அலங்கம் இடிப்பட்டு இருக்கிறது, எங்க வாசல் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது, எங்க ரிப்பேர் பண்ணணுமோ, எங்க கட்டப்படணுமோ, எங்க சத்துரு உங்களை பயமுறுத்துகிறானோ, எங்க சத்துரு உங்களை நம்பிக்கை அற்று போக பண்ணுகிறானோ, உண்மையாய் கர்த்தரிடத்துல திரும்பும் போது அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் கர்த்தர் நமக்கு கைக்குடி வர பண்ணுவார். எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்க திரும்பும் போது எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் பலப்பட்டு எழும்புவானே அப்பா. நாங்கள் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்கால் ஓட உண்மையிலே பலப்பட்டு அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்க காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீங்கும் உன்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், தீங்கும் நம்மை அணுகாமல் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகலுறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகலுறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா, எந்த தீங்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு அணுகாதபடி, ஹல்லேலூயா, உன் ஆத்துமாவுக்கு அணுகாதபடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் காத்து ஆண்டவரே உம்முடைய சிறகுகளுக்குள்ளால எங்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சேற்றில் இருந்தாலும் எந்த நிலையில அப்பா எங்க தள்ளுண்டு காணப்பட்டாலும் அப்பா நாங்க உங்களிடத்துல திரும்பும் போது நீங்க எங்களை ஆண்டவரே உமக்குள்ளால ரெஸ்டோர் பண்ணுகிற தெய்வமாய், ஆண்டவரே சத்துரு முனையற்று போக பண்ணுகிறவராய் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளுவீராக. தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.